குடியாத்துலேருந்து மோத்தனா டேம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு மதிய வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா மோத்தனா டேமு. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். எந்த ஊருங்களா? லாஸ்ட்டாக எப்போனே ரொம்பிச்சு தண்ணி. ஒரு மணி ஆமாம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு காட்பாடி ரோடு 4 ரோடு கிட்டே கரெக்டாக வரும். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குடியாத்தில் சித்தூர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேர்னாம்பட்டு பைபாஸு. காட்பாடி ரோட்லேருந்து பேர்னாம்பட்டு வரைக்கும் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் பைபாஸ். இது குடியாத்தண்டு பழமநேர் ரோடு. இந்த ரோடெலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 2 சைடும் மரம், மேலே டச் ஆகி அந்த ரோட்டில் போகிறதே ஒரு தனி ஃபீலிங்க. பாருங்கள், ஒரு மினி பஸ் நின்றுருக்கு. அது மேலே குரங்குலாம் ஏறி அமகலம் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரூட்டில் 2 சைடுமே நிறைய மாங்காய் தோப்புங்கலாம் இருக்குது. ரோடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இல்லை, காலியாக தான் இருக்குது. இங்கேருந்து பழமநேர் பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்ரு. மோத்தனா டேம் பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் தான். இடத்துல தான் வந்து லெஃப்ட்டில் கட் ஆகணும். ஆனால் வந்து சைனிகொண்டா வரைக்கும் பஸ்ஸு போயிட்டு திரும்பி வரும். நீங்கள் என்ன அந்த டேமுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த HP பெட்ரோல் பங்க் நான் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து கட் ஆகணும். போர்டும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு எல்லை பகுதி இது. அதனால் வந்து இங்கே செக் போஸ்ட் இருக்குது. பஸ்ஸில் வரதுனால நம்ம சைனிகொண்டா போயிட்டு திருப்பி வந்து அந்த காமிச்சில்லைங்க, அந்த இடத்துல கட் ஆகும். சப்போஸ் ஓன் வெஹிக்கல்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கட் ஆகிக்கலாம். ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் தூரம் தான். பஸ் ரூட் எப்போவுமே வந்து மக்களுக்கு ரூட் டச்சிங் பாயிண்ட்லாம் போயிட்டு தான் போகும். ஆனால் வந்து குடியாத்தில் பஸ் எடுத்தாங்கன்னா எண்டிங் பாயிண்ட் வந்து மோத்தனா டேம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அங்கே தான் வந்து பண்ணி திரும்புவோம். குடியாத்தம் டு மோத்தனா டேம் பார்த்தீங்கன்னா 17 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இவ்வளோ சரௌண்டிங்கில் ஒரு அற்புதமான டேம் கேட்டிங்கன்னா அது மோத்தனா டேம் தான். அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு எல்லை கிட்ட அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் SVPS. இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்திங்கன்னா பழமநேர் டு குடியாத்தம். இன்னொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மோத்தனா ரோட்டில் கட் ஆகிடுவோம். ரைட் சைடு அது பார்த்திங்கன்னா யானைகள் கிராஸ் ஆகிற ரோடு. அது பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து காட்டு வரிங்க. இந்த இடத்துக்கு வந்து மோத்தனா கூட்டுறோன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மோத்தனா ரோட்டில் கிராஸ் ஆகிறோம். பழமநேர் ரோட்லேருந்து மோத்தனா ரோடு கிராஸ் ஆகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து போர்டு வச்சுருப்பாங்க, யானைகள் கிராஸ் ஆகும் பகுதி அப்படி சொல்லிட்டு.
நம்ம ட்ராவல் பண்ண பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் குடியாத்துலேருந்து மோத்தனா டேம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மோத்தனா அணை. மோத்தனா அணை ஆழமான ஆபத்தான பகுதியாகும். இங்கு குளிக்கவோ கீழே இறங்கவோ தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படும். இந்த இடத்துல வந்து பஸ்ஸெலாம் வந்து திரும்புகிற இடம். சின்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே டிரைவர் சொன்னார், தண்ணி வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வரும்போதே வரணும்னு ஆசை தான், வர முடியல. சரி ஓகே, பார்க்கலாம். பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் சப்போஸ் யாருன்னா வரணுன்னா அதை ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த டேம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. நான் பயன்பாட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது தெரியுது பாருங்கள், அது வந்து மலை கிட்டவே இருக்குது. மதிய வெயில் பார்த்தீங்களா, யாருமே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன், யாருமே இல்லை. இந்த சரௌண்டிங்லாம் நிறைய மான், சிறுத்தை, யானைகள்லாம் நடமாடும் பகுதி. எக்கச்சக்க பில்டிங் இருக்குது உள்ளோ. என்னென்ன இதுன்னு தான் தெரில எனக்கு. என்ன பில்டிங் இது? சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஊர் பீப்புள்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பில்டிங் அது அப்படி சொல்லிட்டு. மலை சார்ந்த பகுதியில் நம்ம பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு நாவல் பழம் மரம் இருக்குது. இப்போ தாங்க ஒருத்தர் கிராஸாக நாங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியுங்க. அது இங்கே போயிட்டு லெஃப்ட்டு கட் ஆகணும். டேம் கிட்ட வந்துட்டோம். வர வயலில் இன்னொருத்தரும் கேட்டேன், தண்ணி வரலன்னு தான் சொன்னார். கொஞ்சம் தாண்டி வந்தோடனே இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது, அகலமாக. அதோ தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து டேம் இருக்குது. நம்ம கிட்டே வந்துட்டோம். தண்ணி தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ரோடும் இருக்குது, ஆனால் அது அலோடு இல்லைனாலாம் தெரில. இதை வந்து விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்காக வந்து அங்கே ரவுண்டு அடிக்கிற மாதிரி வழி இருக்குது. தெரியுது பாருங்கள் டேமே. தண்ணியெல்லாம் ஃபால் ஆகவில்லை. எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள், எவ்வளோ சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய டேம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மோத்தனா டேமு. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம், ஆனால் வந்து தண்ணி ஃபால் ஆகலை. கண்டிப்பாக இன்னொரு டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, அந்த சைடு போய் பார்ப்போங்களா? எல்லாம் ஃபால் ஆச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக போயின்னு இருக்கும்.
நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடம். ஒரு ரூம் இருக்குது. இந்த சைடு பார்ப்பாங்க. கீழே ஒருத்தர் மீன் பிச்சுன்னு இருக்காரு. நான் இருக்கிறது மலை, ஆப்போசிட்லேயும் மலை, ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அந்த டேம் கட்டியிருக்காங்க. தண்ணி இயற்கையான மலை பார்க்க வந்து பிரமிப்பாக இருக்குது பாருங்க. இந்த ஒரு சீனுக்காக தாங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். பார்க்க செம்மையாக இருக்குது. எந்த ஊருங்களா? லாஸ்ட்டாக எப்போ நான் ரொம்பிச்சு தண்ணி? அவ்வளோதான். 2 வருஷம் ஆச்சுங்களா? ரெண்டு ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் முன்னாடி ரொம்பிச்சு. விட்டாங்க. ஆனால் இந்த மழைக்கு எதுவும் தண்ணி வரல. ஆனால் வரவையில் முன்னெல்லாம் பிரிட்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. நீங்கள் எந்த ஊருங்களா? ஓ சும்மா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா லவரோட தான் வந்தேன். லாஸ்ட்டாக ஒரு டைம் கேபின் ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போயும் வந்து தண்ணி ஃபால் ஆகலை. இப்போயும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக இருந்தால் சொன்னாங்க. அப்போ நம்ம வர முடியல. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்போனா ஒரு டைம் கண்டிப்பாக வடிகிற மாதிரியான சீன் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டு மந்த்து 10ஆம் தேதியோட வந்து 3rd ஆனிவர்சரி முடிஞ்சுது. எப்படி போச்சுன்னே தெரிலைங்க, 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த இயர் தான் வந்து நம்மளுக்கு சில்வர் பட்டன்லாம் கிடச்சிது. ரிட்டனாக வந்து வழி மட்டும் தான் வரும்போது காமிச்சேன். சைடு லொக்கேஷன்லாம் காமிக்கிறேன். இங்கேருந்து வந்து பழமனர் ரோடு போகிற வரைக்கும் வந்து சைடு சீனரிஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் இங்கேருந்து வெளியே போகும்போது அதை காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ், ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய்ட்டு ரிட்டர்ன் பஸ் எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு
வெளியே சொல்லுவாங்க